ஹாய் ஆல், நம்ம வந்து எபிசோட் 1 போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கிட்டு வரதுக்கு முன்னாடி எப்படி என்விரான்மெண்ட் இருந்துச்சு, கிட்டுனால என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஐ மீன் கிட்டு வச்சுனா ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ என்னன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். கிட்டு வந்து எப்படி வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது, எப்படி அது பேக்கப் டூலாக ஒர்க் ஆகுது, எப்படி அது வெர்ஷன் கண்ட்ரோலாக இருக்கு அப்படின்னு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிட் இப்போ கிட்டுக்கு வந்து கிட்டுக்குள்ள போயிட்டு நம்ம போயிட்டு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்படின்னு இப்போ ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ரெபாசிட்டரினா என்னன்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்போ வந்து கிட்ட வந்து மறந்துடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஃபோல்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ கிட்டுக்குள்ள ரெபாசிட்டரியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபோல்டருக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணலாம், ஃபைல் ஸ்டோர் பண்ணலாம், நோட் பேட் ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல. அதே மாதிரி கிட் ரெபாசிட்டரிக்குள்ள நம்ம வந்து ஃபைல்ஸ் அப்புறம் வந்து எழுதுற கோடு எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். இப்போ ரெபாசிட்டரியில போயிட்டு இங்க போயிட்டு வந்து நம்ம என்ன கிட் எபிசோடு 2, இன்னைக்கு எபிசோட் 2 தானே, எபிசோடு 2 நம்ம டைப் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? எபிசோடு 2 இது வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம இது எப்படி செக் பண்ணோம்னா, இது அண்ணாமலை 1411ங்கிறது என்னோட கிட்டோட லாகின். அதுக்குள்ள வந்து நிறைய ரெபாசிட்டரி நான் வச்சிருக்கேன். அந்த நேம் வந்து சேம் நேமா ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, யூனிக் நேம் தான் இருக்கணும். அதனால கிட் எபிசோட் 2 இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றேன், அதுக்காண்டி அவைலபிள்னு காட்டுது. டிஸ்கிரிப்ஷன் இது என்னன்னா, கிரியேட் ரெபாசிட்டரி ஃபார் கிட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பப்ளிக், இந்த ரெபாசிட்டரி வந்து யார் வேணா பார்க்கலாம், அதை மாதிரி நான் பப்ளிக்கா வச்சிருக்கேன். பிரைவேட்னா நான் மட்டும் தான் இந்த ரெபாசிட்டரியை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா யார் யாரெல்லாம் கொலாபரேட்டரும் அவங்க இன்வைட் பண்ணிட்டு அவங்களும் வந்து நம்மளோட ரெபாசிட்டரியை பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆட் ஏ ரீட்மி ஃபைல், இது ரீட்மி ஃபைல் எப்படின்னா, ரெபாசிட்டரினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஃபோல்டருக்குள்ள ஒரு சின்ன ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த ரெபாசிட்டரி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு சின்ன ரீட்மி ஃபைல் கிரியேட் ஆகும். இதை வந்து நெசசரி கிடையாது, பட் வேணும்னா நீங்க வந்து டிக் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துருங்க. ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெபாசிட்டரியோட பேர் என்னது, கிட் எபிசோட் 2. நம்ம அங்கே ரீட் மீ டாட் எம்டி ஃபைல் டிக் பண்ணதுனால இங்கே ரீட் மீ ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து மெயின் பிரான்ச். எப்பவுமே வந்து ஒரு கிட்டோட ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆகும்போது மெயின் பிரான்ச்ல தான் கிரியேட் ஆகும். இந்த பிரான்ச் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸா நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளோட மெயின் சினாரி என்னன்னா, எப்படி பேக்கப்பா ஒர்க் ஆகுது, அதுக்கு அடுத்து வந்து எப்படி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமா அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரெபாசிட்டரியை வந்து நம்மளோட சர்வர்ல வந்து கொண்டு வரணும். ஐ மீன் இங்க ரீட்மி டாட் ஃபைல் வந்து இங்க பாக்குறோம். நம்ம இங்கேயே போயிட்டு கோட்லாம் அடிச்சு எல்லாத்தையும் இங்கேயே பண்ண முடியாது. நம்மளுக்கு அதுக்கு ஒரு சர்வர் தேவை, இல்லைன்னா ஒரு டூல் தேவை. டூல்ல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் இந்த கோடை. அது எப்படின்னா, நான் ஆல்ரெடி AWSல வந்து ஒரு சர்வர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபார் இதை வந்து இப்போ நான் PWD, இது ஆக்சுவலாக இதெல்லாம் லினக்ஸ் கமாண்ட். இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு வேற தனி செக்ஷன்ல நம்ம லினக்ஸ் கமாண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சின்னதாக வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்காண்டி. இப்போ வந்து கிட்டுன்னு சொல்லி இப்போ கிட்னு வேணாம், இப்போ வந்து எபிசோட் 2 ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். டைரக்டரி எபிசோட் 2 கிரியேட் பண்ணிட்டு சிடினா கனெக்ட் டு திஸ் டைரக்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இதுக்குள்ள போயிடும். இப்ப நம்ம எதுக்குள்ள இருக்கோம்னா /root/episode 2க்குள்ள இருக்கும். இப்ப நம்மளுக்கு இந்த ரெபாசிட்டரி இருக்குல்ல, இந்த ரெபாசிட்டரி அப்படியே நம்மளுக்கு வந்து சர்வருக்குள்ள வரணும்னா அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து git initன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? அப்பனா எனக்கு லோக்கல் இதான் சர்வர்ல வந்து எனக்கு ஒரு கிட் ரெபாசிட்டரி வந்து இனிஷியலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சர்வருக்கு நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கிட் இனிட் பண்றதுக்கு முன்னாடி ls-la இப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ், இங்க வந்து என்னென்ன இந்த டைரக்டரிக்குள்ள என்ன ஹிடன் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டும். இப்ப நீங்க கிட் இனிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு, கிட் கமெண்ட் நாட் ஃபவுண்ட் வச்சுக்கோங்களேன். இது வந்து புது சர்வர், எந்த ஒரு கமெண்ட் நம்மளால அடிக்க முடியாது. கிட்டோ இல்ல அப்பாச்சி மாதிரியோ ஜாவா மாதிரியோ அதுக்கு நம்ம பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா install gitன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? இது வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி என்னென்ன இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்.
டவுன்லோட் பண்ணிடுச்சா? இப்போ வந்து git init அடிங்க. இப்போ வந்து இனிஷியலைஸ் எம்டி ரெபாசிட்டரி, இந்த சர்வர்ல ஒரு தனி ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இதான் எம்டி ரெபாசிட்டரி. இப்போ ls-la அடிச்சீங்கன்னா .gitன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது. இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா git init அடிக்கும் போது அது கிரியேட் ஆகுது. இந்த ஃபோல்டர் ஆக்சுவலா வந்து என்ன பண்ணும்னா, கிட்ல வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. புஷ், அப்புறம் வந்து மெர்ஜ், கமிட், அது எல்லாமே வந்து இந்த லோக்கல் இந்த சர்வருக்குள்ள வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும்ல, அது எல்லாமே வந்து .git டைரக்டரிக்குள்ள தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க போகணும்னா cd.gitக்குள்ள போய்க்கோங்க. இதுல வந்து இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க தேவையில்லை, நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அதுக்காண்டி ஜஸ்ட் ஓவராலா என்னன்னு சொல்றேன். இது எல்லாமே இங்க நீங்க என்னென்ன பண்ண போறீங்களோ கிட்ட பத்தி எல்லாமே இந்த சர்வர்ல இது எல்லாமே இங்க ஸ்டோர் ஆயிக்கும். இப்ப நம்ம பேக் வந்துடலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இருக்கிற பாத்து வந்து இது pwdனா print working directory. நான் இப்ப இப்ப எது டைரக்டரியில நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், /root/episode2ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெபாசிட்டரி நம்மளுக்கு அந்த சர்வருக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்னா, இங்க மொத்தம் https sh மொத்தம் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் ஆக்சஸ் பண்ணலாம் சர்வர்ல இருந்து இந்த GitHub ரெபாசிட்டரி. நம்ம HTTPS பத்திக்கு எடுத்துக்கலாம். லேட்டர் எபிசோட்ல எவ்வளவு விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு HTTPS எடுத்துட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இது என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ வந்து github.com குள்ள அண்ணாமலை 1411ங்கிற ரெபாசிட்டரி இந்த லாகின் குள்ள git episode 2ன்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக்னா காப்பி தான். ஓகேவா? இப்ப இங்க போயிட்டு git remote add origin அதை கிளிக் பண்ணிருங்க. ஓகேங்களா? இது முடிஞ்சா இது ஆக்சுவலா இந்த கமெண்டோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, git remoteன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா லோக்கல்ல கிடையாது, ரிமோட்ல உலகத்துல ஒரு இடத்துல வந்து இந்த பாத் வந்து எனக்கு வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த சர்வருக்கு நீ சொல்ற git remote add origin. இப்ப ஆட் ஆயிடுச்சு. இப்ப கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு git remote -v அடிங்க. இப்ப வந்து இங்க பார்த்தோம்ல அந்த இது இங்க பார்த்தோம் GitHub. இப்ப வந்து இந்த லிங்க் தான் இந்த லிங்க்கும் சரியா? github.comல அண்ணாமலை 1411 லாகின்ல git episode 2 அப்படிங்கிற ரெபாசிட்டரி கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? நான் அங்க இருந்து ஃபிஷ்ஷும் பண்ணிக்கலாம், புஷ்ஷும் பண்ணிக்கலாம். டீட்டெயிலா இன்னொரு எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து சர்வர்ல பார்க்கணும். இப்போதைக்கு நம்மளால சர்வர்ல பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து அதை காப்பியே பண்ணல. அது எப்படி காப்பி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதே URL தான் சர்வர்ல போயிட்டு git clone அடிங்க. cloneனா கிட்ட காப்பி மாதிரிதான் git clone. இது இப்போ வந்துருச்சா? இப்போ git எபிசோடுக்குள்ள git episode 2ன்னு ஒரு டைரக்டரி இருக்கு. ஓகேங்களா? episode 2 வந்துருச்சா ரீட்மி ஃபைலு? இப்படிதான் நம்ம காப்பி பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மெயின் பிரான்ச். நான் பிரான்ச்சஸ் பத்திலாம் இன்னொரு வீடியோ டீட்டெயிலா சொல்றேன். மெயின் பிரான்ச் இங்கேயும் நீங்க என்ன பிரான்ச்ல செக் பண்ணணும்னா git பிரான்ச்னு அடிங்க. மெயின் பிரான்ச்ல இருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். ஓகேவா? இப்போ ரீட்மி ஃபைல் முடிஞ்சா, இப்போ வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் 1 வீடியோல வந்து நம்ம ஹோம் அபவுட் அஸ் பத்தி பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க ஹோம் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? vi home கிரியேட் பண்ணிட்டு this is home page 1 அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். சரியா? WQ எக்ஸ்க்ளமேட்டரினா சேவ் பண்றது. இப்போ நீங்க இதை பார்க்கணும்னா இப்போ வந்து ls ஃபர்ஸ்ட் ரீட்மி ஃபைல் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ ஹோம் ஃபைல் இருக்கு. சரியா? இப்போ ஹோம் ஃபைல்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, hi this is home page 1 அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். சரியா? ஏன் புஷ் பண்றோம்னா, நம்ம எபிசோடு 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ நீயே உங்க ஹோம் கிரியேட் பண்றேன், நான் இங்கேயே வச்சுக்கிட்டேன்னா அபவுட் அஸ் வந்து என் ஃப்ரெண்டு கிரியேட் பண்றான், அவனை வச்சுக்கிட்டான்னா எப்படி ஷேர் பண்ணுவோம்னா, அந்த காலத்துல இமெயில் மூலமா ஷேர் பண்ணி மெர்ஜ் பண்ணி அதெல்லாம் பெரிய ப்ராசஸா இருந்துச்சு. இப்போ எப்படின்னா, நான் என் ஹோம் பேஜை முடிச்சுட்டேன்,
முடிச்சோன்னா நான் அந்த ரெபாசிட்டரிக்கு நான் இந்த கோடை புஷ் பண்ணிடுவேன். அப்ப அவனும் முடிச்சோன்னா அவனும் புஷ் பண்ணிடுவான். அது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம ஹோஸ்ட் பண்ணிடலாம். சின்ன எக்ஸாம்பிளா வந்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஹாய் திஸ் இஸ் ஹோம் பேஜ் 1 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன, இப்போ வந்து புஷ் பண்றோமா, அப்போ வந்து கெட்டு இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா புஷ்னா நம்ம இங்க வந்து தள்ளி விடுறோம் அந்த ரெபாசிட்டரிக்கு. அதுக்கு முன்னாடி சில 2 கமெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்னன்னா git add டாட், இதெல்லாம் நான் இன்னொரு இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. git commit -m home page 1 created. ஓகேவா? கமிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்பதான் நம்ம புஷ் பண்ண போறோம். git push origin எப்படின்னா, நம்ம git remote ஆட் பண்ண உடனே ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஒரிஜின்னா இந்த ரெபாசிட்டரிக்குள்ள இந்த பிரான்ச்ல இப்ப கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே நீ வந்து புஷ் பண்ண அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு இப்ப வந்து என்டர் பண்றோம். என்டர் பண்ணும்போது அது வந்து புஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யாரு புஷ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அது கேட்கும். அப்படின்னா என்னன்னா யூசர் நேம், என்னோட யூசர் நேமும் என்னோட பாஸ்வேர்டும் கொடுங்க. அது கரெக்டா இருந்தாதான் நீங்க எங்க இதுல புஷ் பண்ண முடியும், இல்லைன்னா புஷ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிட் நம்மளுக்கு கேட்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து லாகின் இருக்கு. ஓகேவா? கிட்டப் நம்ம லாகின் என்னன்னா அடிக்கிறேன். ஓகேங்களா? பண்ணிட்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் ஆக்சுவலா இப்ப வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அலோவ் பண்றது இல்லை கிட். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக வந்து பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து புஷ் பண்ணியாச்சு. புஷ் பண்ணதை இங்க போய் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க போயிட்டு ரீட்மி ஃபைல் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு ஹோம் ஃபைல் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் முன்னாடி ஹோம் பேஜ் 1 நம்ம கண்டென்ட்ஸ் இதுல பார்க்கலாம். நம்ம இப்படி இது ஒரு ஃபைல் மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா ஹாய் திஸ் இஸ் ஹோம் பேஜ் 1 கனெக்ட் ஆயிடுச்சா? இப்படிதான் நம்ம வந்து புஷ் பண்ண போறோம். நம்ம வந்து சர்வர்ல இருந்து EC2. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இப்ப வந்து இப்ப வந்து கிட் எபிசோட் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிட் எபிசோட் 2 இப்போ உங்களுக்கு திருப்பி இப்போ வந்து இல்லாமல் போயிருச்சு. அப்போ அது பேக்கப் மாதிரி எப்படி ஒர்க் ஆகும்னா, கிட்டப் வந்து அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சது இல்லை. அப்போ கிட்ல வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். கிட் க்ளோன் காப்பி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த ரெபாசிட்டரி இங்கே வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ள எல்லா ஃபைலுமே இப்போ ரிமூவ் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபைலும் இங்கே இருக்கும். ஓகேவா? ஹோம் இருக்கு. ஹோம் இப்போ வந்து நீங்க ஹோம் பேஜை அப்டேட் பண்றீங்க. ஓகேவா? 2-3 இமேஜ் ஆட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க வந்து புஷ் பண்ண கிட்ட ரெபாசிட்டரிக்கு. அப்போ அதே மாதிரி git add git commit -m home page version 1 updated அப்படி பண்றீங்க. இப்போ வந்து புஷ் பண்ணணும். git push origin மெயின் பிரான்ச்சுக்கு யூசர் நேம், என்னோட யூசர் நேம் கொடுக்குறேன். அப்புறம் இப்போ உங்களுக்கு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ வந்து ஹோம் பேஜ் 1 கிரியேட்டட் இருக்குங்களா? ரெஃப்ரெஷ் பண்றீங்க. பாருங்க ஹோம் பேஜ் வெர்ஷன் 1 அப்டேட்டட் அப்படிங்கிற ஃபைல் வந்து அந்த ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? this is home page 1, this is version 1. இப்போ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு இங்க போயிட்டு ஹிஸ்டரியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு, 13 நிமிஷம் முன்னாடி ஹோம் பேஜ் 1 கிரியேட்டட் இருந்துச்சு. இப்போ என்னவா இருக்கு, ஹோம் பேஜ் வெர்ஷன் 1 கிரியேட்டட். இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஃபைலை அப்டேட் பண்ணணும். இப்போ வந்து ஓகே எனக்கு வந்து இந்த வெர்ஷன் எனக்கு வேணாம், எனக்கு பழைய வெர்ஷனே வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி சர்வருக்கு போறேன். இங்க போயிட்டு இன்னொரு git log -1 இப்ப லாக்னு வச்சுக்கோங்க. லாக்னா இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே ஸ்டோர் பண்றதுதான் லாக் சர்வர். அதே மாதிரி கிட்டை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண போறோம்னா அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுதான் கிட் லாக். -1 லைன்னா எனக்கு 1 லைன்ல காட்டுன்னு அர்த்தம். இப்போ 1 லைன் இல்லாம நான் அடிக்கிறேன் பாருங்களேன். எனக்கு பெருசா கோட்டை எல்லாமே எனக்கு 1 லைன்ல இருந்து இப்போ வந்து யார் ஆத்தர் ரூட் நான் தான் பண்ணியிருக்கேன், எந்த டேட்ல பண்ணியிருக்கேன்,
என்ன கமிட் ஐடினா நான் கொடுத்துருக்கேன். இதான் கமிட். இப்போ கிட் கமிட் ஹைஃபன் எம்னு கொடுத்து பண்ணோம்ல, அந்த நேம் தான் இங்க வரும். இப்போ எனக்கு ஒன் லைனே போதும். சரிங்களா? சாரி, இந்த கமெண்ட் படிச்சுட்டேன். கிட் லாக் ஹைஃபன் ஹைஃபன் ஒன் லைன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து கிரியேட்டட். ஓகேவா? இதுதான் பழைய ஃபைலு, இது புது ஃபைல். இது எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னா, ஓகேவா, இந்த ஃபைலில் என்ன இருக்கு? இப்போ ஹோம் ஃபைலில் போறீங்க, ஹிஸ்ட்ரி போறீங்க. இது வந்து கமிட் ஐடி. ஒவ்வொரு கமிட்டும் பண்ணும்போது ஒரு ஐடி கிரியேட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் ஐடி. ஹோம் பேஜ் வந்து கிரியேட்டட். B0FF206 இருக்கா? இங்க பாருங்க, B0FF206 இருக்கா? பாருங்க, இந்த பேஜ் தான். இந்த ஹோமோட பழைய வெர்ஷன் வேணும், புது வெர்ஷன் வேணாம். அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, செக் அவுட், இதுதான் கமிட் ஐடி. ஓகேவா? இந்த கமிட் ஐடி வந்து காப்பி பேஸ்ட் பண்றீங்க. ஹைஃபன் ஹைஃபன் எந்த ஃபைல் நேம் ஹோம்ல வந்து எனக்கு வந்து இதுல உள்ள கண்டென்ட்ஸை வந்து எனக்கு ஹோம் ஃபைல்ல போடுங்கன்னு சொல்றீங்க. ஓகேவா? இப்போ இது போட்டாச்சு. ஓகேவா? இங்க இந்த ஹைஃபன் ஹைஃபன் வந்து ஸ்பேஸ் விடணும், நான் ஸ்பேஸ் விடல. ஹைஃபன் ஹைஃபன் ஹோம் இதுல போட்டாச்சு. இப்போ கேட் ஹோம் பண்ணுங்க. பழைய ஃபைல் வந்துருச்சா நம்மளுக்கு? இப்போ கிட் லாக் ஹைஃபன் ஹைஃபன் ஒன் லைன் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாமா நம்ம? அது என்ன வச்சிருக்கேன்னு ஒன் லைன். இப்போ வந்து இங்க ஏன் வரல? நம்ம கிட் ஆடும் பண்ணல, கிட் கமிட்டும் பண்ணல. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் மூவ் ஆகும். கிட் ஆட் ஹைஃபன் எம், கிட் கமிட் ஹைஃபன் எம் reverted to old version of home பண்ணியாச்சு. இப்போ git log செக் பண்ணி பாருங்க. reverted to old version of home. இது லோக்கல் ரெபாசிட்டரியில ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மாற்றணும். அதே மாதிரி git push origin main அப்படின்னு அடிங்க. அதே மாதிரி யூசர் நேம் டோக்கன் ரெண்டும் அடிங்க. இப்போ நம்மளுக்கு புஷ் ஆகிருக்கணும். இப்போ இங்க என்ன காட்டுது? ஹோம் பேஜ் வெர்ஷன் 1 அப்டேட் தான் காட்டுது. இப்போ கோடுக்கு போறீங்க. இப்போ என்ன காட்டும்னா reverted to old version of home. நம்மள இங்க பழைய கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்க, பழைய கண்டென்ட்ஸ் தான் இருக்கு பாருங்க. ஹாய், திஸ் இஸ் ஹோம் பேஜ் 1. ஹிஸ்டரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் 1 கிரியேட்டட் இருக்கு, அப்புறம் ஹோம் பேஜ் வெர்ஷன் 1 அப்டேட் இருக்கு. இப்போ ரெண்டோட கண்டென்ட்ஸும் வந்து ஒண்ணுதான் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து கமிட்டோட மெசேஜ். ஓகேவா? கிளிக் பண்ணி போனாதான் உள்ள என்ன கண்டென்ட்ஸ் ஒரு கண்டென்ட்ஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண லைன். அப்ப அடுத்த கமிட் அடிச்சீங்கன்னா அடுத்த கமிட்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனை தூக்கிட்டு இந்த லைன் நான் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்லுது. அப்ப கடைசியா அடிச்ச கமிட் மெசேஜ் திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அப்டேட் 1 வெர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு பழைய வெர்ஷனா வந்துருச்சு. இதான் வந்து வெர்ஷனிங் கண்ட்ரோல் வந்து கிட் வந்து நம்மளுக்கு பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.